ரிலீஸ் பிரீத்தி தியாகராஜன் பிரசன்ஸ். தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. பீரியட்ஸ் மாச கணக்குல வராம இருக்கா, இல்ல மாசத்துல 2 தடவை வருதா, இதெல்லாமே அப்நார்மல். பட் டீனேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மெனார்கி ஒரு 3-4 இயர்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கான்சென்ட்ரேட். அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, ரத்த சோகை ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் டிஸ்சார்ஜ் வருது, இச்சிங் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆகுது, ஸ்மெல் எல்லாம் இருக்குது அப்படின்னா தென் யூ நீட் டு ரியலி வரி. அதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதனால என்ன வரும்னா அனீமிக் ஆயிடுவாங்க. என்னதான் பிளட் அவங்க கெட்ட பிளட் நல்ல பிளட்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே நல்ல பிளட் தான். பிரெஸ்ட்ல இருந்து அப்நார்மலா செக்ரீஷன்ஸ் எல்லாம் வருது, இல்லை ஹெட்டேக்லாம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா ப்ரொலாக்டின்ல இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். வெல் விமன் செக்கப்பில் அவங்க மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட வேக்சினேஷன்ஸ் எப்படி போட்டுக்கணும், அவங்க சப்போஸ் ப்ரெக்னென்சி அதெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபோலிக் ஆசிட் எப்படி எடுத்துக்கணும். வேக்சினேஷனுங்கிறதுல நான் முக்கியமாக சொல்கிறது இந்த ருபெல்லா வேக்சினேஷனும் சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷனையும் மென்ஷன் பண்ணுவோம். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் சசிரேகா மேம் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 100%ல 75% ஆஃப் த உமனுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தினால அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன மேம்? இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது இப்போது ரொம்ப காமனாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப ட்ராமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ டயட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போனாலுமே கூட ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, நிறைய கேட்ஜெட்ஸ் பார்த்துட்டு ஒரு கவுச் பொட்டேட்டோ ஸ்டேட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. நிறைய பிள்ளைங்க அப்படி தான் இருக்காங்க. ஸோ என்னன்னா அப்நார்மலாக ஒரு வெயிட் கெயின் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்பொழுது நேச்சுரலி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பாப்புலேஷன், அதாவது நம்ம இந்தியன்ஸே ரைஸ் ஈட்டிங் இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு ஒரு டயபெட்டிக் ஜீன் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த டெண்டன்சி இருக்கும் பொழுது, நம்மளோட அப்நார்மல் லைஃப் ஸ்டைல் இருக்கும் பொழுது, வெயிட் கெயின் வரும் பொழுது இந்த ஜீனுடைய இந்த டெண்டன்சி டு ப்ரொடியூஸ் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸாஜரேட் ஆகுது. இதைத்தான் PC1 கூட காமனாக சொல்கிறது உண்டு. ஸோ இதோட ப்ரிடாமினன்ஸ் ஆர் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்லேருந்து மேலே வந்தது இப்போ ப்ராமினெண்ட்டாக ஒரு வல்கானோ மாதிரி பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் இப்போ நிறையா வருதோ இர்ரெகுலர் பீரியட்ஸ், முன்னாடியெல்லாம் இப்படி இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறோம். மேம் இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எந்த அளவுக்கு அவங்களோட ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் மேம்? ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று மென்டல் அப்படின்னு யோசிக்கலாம். மென்டலி தே ஃபீல் நான் பீரியட்ஸ் வராததுனால ப்ளோட் ஆகுறேன், வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உமன்ஹுட்டே சரியாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்டல் ஆர் அவங்களோட ஃபேமிலியோடைய ப்ரெஷரு இது எல்லாமே சேர்ந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன ஆகும், ஃபேமிலியை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா, குழந்தைங்கள்லாம் கரெக்டாக வருமா, இப்படிங்கிற ஒரு மென்டல் அகனி ஆர் டிஸ்ட்ரெஸ் வந்துடுது. ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த PCO டெண்டன்சி இருக்கும் பொழுது அன்வான்ட் ஹேரு, ஆக்னி, பிக்மெண்டேஷன், வெயிட் அப்நார்மலாக இருக்கும் பொழுது தே டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ நிறைய மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸோட அவங்க அப்நார்மலாக வெயிட் இருக்கிறப்போ தே ஆல்சோ ஃபீல் அவங்க இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபிசிக்கே சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீரியட் சரியாக வரல அப்படிங்கிறப்போ எக் ரிலீஸ், அதாவது ஒவ்யுலேஷன் எல்லாம் கரெக்டாக வரலன்னு அர்த்தம். ஸோ அவங்க கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த பேபி ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரலாம். இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு 1 month 2 month இருக்குது, ஒரு சிலருக்கு இட் எக்ஸீட்ஸ் டு 4 to 5 months. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? யூஸ்வலி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம 28 டேஸ்லேருந்து 35 டேஸ் வரைக்கும் நாங்கள் ரெகுலர்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் எங்ககிட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸ்னுவாங்க. எப்படி இர்ரெகுலர் அப்படின்னா ஜஸ்ட் 35 டேஸ். ஒரு 5 டேஸ் முன்ன பின்ன வர்றதை வி டோன்ட் கால் இட் ஆஸ் இர்ரெகுலர். ஆஸ் லாங் as அவங்களுக்கு சைக்கிளிக்கலாக வருது, 28 நாளில் வந்தாலும் சரி, 32 டேஸில் வந்தாலும் சரி, கரெக்டாக வருது, மெடிசன்ஸ் போட வேண்டியதில்லை, நார்மல் ஃப்ளோ இருக்குது,
ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் ஆர் 6 டேஸ் ஃப்ளோ இருக்குதுன்னா அது நார்மல் அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போகுது அப்படின்னா ஒரு கன்சர்ன் என்னென்னா அவங்களோட எண்டோமெட்ரியல் திக்கனிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப நாள் அது வந்து ஷெட்டிங் இல்லாமையே இருந்ததுன்னா அதில் வந்து நாளடைவில் அப்நார்மல் சேஞ்சஸ், அதாவது கேன்சர் ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. இப்போ எப்படி ஒரு ட்ரைனேஜ் பிளாக் ஆயிடுச்சுன்னா அது நாட் ஓகே இல்லைங்களா, அது கிளியர் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து பேபி உருவாகலை அப்படின்னா அந்த டெட் லைனிங் எல்லாம் போயிட்டு புதுசாக ஒரு செல் உற்பத்தி ஆகும். ஸோ அதுதான் எவ்ரி மந்த் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஓல்டு செல்ஸ் எல்லாம் ஷெட் ஆஃப் ஆகிட்டு புதுசாக ஒரு லைனிங் உருவாகும். அந்த லைனிங்க்கு பேபி வந்துச்சுன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும், இல்லாட்டி போயிடணும். அது நடக்கலை அப்படின்னா தென் வி ஆர் இன் ட்ரபிள்னு அர்த்தம். மேம் இப்போ வந்து நம்ம irregular periods பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து இந்த 5 months 6 months இதாகுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எப்படிப்பட்ட மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் அவங்க எடுக்கணும் மேம்? அதாவது 5 months பீரியட்ஸ் வரலைன்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது புதுசாக மெனார்கி அட்டைன் பண்ண குழந்தைங்க, அதாவது டீனேஜ் குழந்தைங்களா இருந்தால் ரொம்ப அவசரப்பட மாட்டோம் ஹார்மோன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுவோம். பட் டீனேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க, ஸோ மெனார்கி வந்து ஒரு 3-4 years எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் வி கான்சென்ட்ரேட். அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா, ரத்த சோகை ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பிசிஓ மாதிரி இருக்கா, இந்த 5 months வராமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய யூட்ரஸ் லைனிங் எல்லாம் நார்மலாக இருக்கா, திக் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அவங்கள மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். இது வந்து மேனேஜ்மெண்ட். அது போக ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ்னால் அவங்களோட பிஎம்ஐ, அதாவது அவங்களோட வெயிட் வந்து அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குதாங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ லைஃப் ஸ்டைலில் அவங்களுக்கு மாடிஃபிகேஷனை கொண்டு வந்தோம்னாலே, அதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 நாள் ஒரு 1/2 hour to 45 minutes இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தன்னால் ரெகுலரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் கேர்ள்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வெரி வெல். இப்போ irregular periodsக்கு அடுத்தபடியாக வந்து உமன்ஸ் நிறையா பேர் அஃபெக்ட் ஆகுறது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இஷ்யூஸ் தான் மேம். இது வந்து எப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. பிஃபோர் மேரேஜ்மே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் மேம்? ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் உடனே பயந்துக்க வேண்டாம். இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஹைஜீன் சரியில்லையோ அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். ஸோ இப்போ யூட்ரஸு, அந்த சர்விக்ஸ், வெஜனா இதுலெல்லாம் நார்மலாக ஒரு கிளென்சிங் மெக்கானிசம், அதாவது அந்த டெட் டிஷ்யூஸ் போகிறது அந்த செக்ரேஷன்ஸ் மூலமாக வெளியேறணும். அந்த கிளென்சிங் மெக்கானிசம் அப்படிங்கிறதே தான் ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதிகமாக இல்லை, ஸ்மெல் இல்லை, இச்சிங் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 2 days முன்னாடி 2 daysக்கு அப்புறம் ஒவ்யுலேஷன் டைமில், அதாவது பீரியட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு 2 weeks டைமுக்குள்ளே அந்த பீரியடில் வந்து ஒரு couple of days உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, ஒரு எக் ஒயிட் மாதிரி வருது, இல்லை ஸ்லிப்பரியாக இருக்குது, பட் நான் சொன்ன மாதிரி இச்சிங் இல்லை, ஸ்மெல் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டாம். பட் அது வந்து ப்ரொஃப்யூஸாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் டிஸ்சார்ஜ் வருது, இச்சிங் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆகுது, ஸ்மெல் எல்லாம் இருக்குது அப்படின்னா தென் யூ நீட் டு ரியலி வரி, அதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சோ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் அவசியம் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப வந்து இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஸோ அது வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறாப்புல இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எராடிகேட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை இதை கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்லேயும் இன்ஃபெக்ட் ஆகும். அப்போ பிஐடின்னு சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அது நாளடைவில் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்காக ஒரு காரணமாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால we need to really take care of that. ஓகே, அப்போ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸோடு நம்ம இருந்தாலே எக்ஸாக்ட்லி. அதாவது சைக்கிளிக்கலாக வருது, ஒரு couple of days வருதுன்னா அது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. பாடியோட நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் மெக்கானிசம் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி வேலை பார்க்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் ப்ரீச் வருது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அப்நார்மலாக மாறும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மேம் இப்போ வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து 3 to 5 days வரலாம், 5 to 7 days வரலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து 7 to 10 days இருக்குது, 11 to 12 days இருக்குது. இந்த மாதிரியான அந்த பீரியட்ஸோட டைமிங் வந்து எக்ஸீட் ஆகிறதுக்கு வந்து என்ன மாதிரியான ரீசன்ஸ் காரணமாக இருக்குது மேம்? நீங்கள் சொல்கிறத வந்து நாங்கள் மெனோரேஜியா, ப்ரொலாங்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வர்றதுக்கு வந்து மோஸ்ட்லி ஹார்மோனல் இஷ்யூஸ் காரணமாக இருக்கும். அந்த எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக ஷெட்டிங் நடந்து பில்டப் ஆகிறதுல இஷ்யூ வரும். இதை தான் வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதனால என்ன வரும்னா அனீமிக் ஆயிடுவாங்க.
என்னதான் பிளட்டு வந்து அவங்க கெட்ட பிளட்டு நல்ல பிளட்டுலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நல்ல பிளட்டு தான். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகாமல் ப்ளீட் ஆகிட்டே இருந்தால் அனீமிக் ஆயிடுவாங்க, வீக் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப இது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் அதை வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். அதாவது 2 monthsக்கு ஒரு தடவை வர்ற பீரியட்ஸை கூட நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணலாம். பட் இப்படி ப்ரொலாங்டாக பீரியட்ஸ் வந்ததுன்னா அவசியம் அதுக்கு வந்து இமீடியட்டாக அட்டென்ஷன் கொடுக்கணும். மேம் இப்போ வந்து நீங்கள் இரெகுலர் பீரியட்ஸ் ஆகட்டும், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து எக்ஸிட்ஸ் ஆகிறது எல்லாமே சொல்லும்போது வந்து நீங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களே ஓனாக ஃபைன் பண்ணிக்க முடியும் மேம்? திடீர்னு வெயிட் கெயின் ஆகுது, ரொம்ப மந்தமாக ஃபீல் பண்ணுறாங்க, கோல்டு இன்டாலரன்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரெஸ்ட்ல இருந்து வந்து அப்நார்மலாக செக்ரேஷன்ஸ் எல்லாம் வருது, இல்லை ஹெட்டேக்லாம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ரொலாக்டினில் வந்து இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது போக அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் இந்த இம்பேலன்சஸ்க்கெல்லாம் அறிகுறிங்கிறது இல்லை, அதோட இம்பேக்ட் தான் நம்மளுக்கு ஹார்மோனல் இஷ்யூஸாக மாறி வரும். அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம வி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். இப்போ வந்து நமக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொன்னா உடனே டென்டிஸ்ட் கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்ணு வலிக்குது அப்படின்னா உடனே வந்து ஐ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பீரியட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது வந்து சடனாக வந்து போய் டாக்டரை பாருங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே வந்து சொல்றது கிடையாது. அப்போ ஒரு உமன் வந்து எந்தெந்த டைம்லலாம் வந்து கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களோட கன்சல்டேஷன்ஸை வந்து வாங்கிக்கணும் மேம்? பொண்ணு பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வெல் உமன் செக்அப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஏதாவது இஷ்யூஸ் வரும்பொழுது, பெத்தலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வரும்பொழுது கன்சல்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெல் உமன் செக்கப்பில் அவங்க வந்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட வேக்சினேஷன்ஸ் எப்படி போட்டுக்கணும், அவங்க வந்து சப்போஸ் ப்ரெக்னென்சி அதெல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபோலிக் ஆசிட் எப்படி எடுத்துக்கணும், ஒவ்யுலேஷன்னா என்ன, ஃபர்டைல் பீரியட்னா என்ன. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்ஷனை மிஸ் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்ஷன் கொடு, இல்லாட்டி அபார்ஷன் பண்ணு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது நல்லது இல்லை. ஸோ அப்போ கான்ட்ராசெப்டிவ் அட்வைசஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து அந்த ஹெல்த் அவேர்னஸ் இருக்கும் பொழுது அவங்களுடைய லைஃப்பை, அவங்களோட ஹெல்த்தை நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். வேக்சினேஷனுங்கிறதுல வந்து நான் முக்கியமாக சொல்கிறது இந்த ருபெல்லா வேக்சினேஷனும் சர்வைக்கல் கேன்சர் வேக்சினேஷனையும் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டாங்களாங்கிறத பார்க்கணும். அடுத்து பெத்தாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டு கரெக்டாக இருக்கா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக பண்ணுறாங்களா, டயட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். நல்லா சாப்பிடுன்னு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க நல்லா ஆக்டிவாக வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணாலே அவங்களோட வெயிட் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். வெயிட்டும் லைஃப் ஸ்டைலும் கரெக்டாக இருந்தாலே நம்ம சொல்கிற அந்த பெத்தாலஜிங்கிறதும் வராது, வெல் உமன் செக்அப் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ கன்சல்டேஷன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளீடிங் வந்து ப்ரொலாங் ஆகிற மாதிரி இருக்குது, கிளாட்ஸோட வர மாதிரி இருக்குது, பெயின்ஃபுல் பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னாக்கா இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு அந்த எண்டோமெட்ரியாசிஸ் பிரச்சனையை பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கலாம். பெயின் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை இது நார்மலாக வரக்கூடிய ஒரு டிஸ்மெனரியா தான் அப்படின்னா ஓகே, இல்லை எண்டோமெட்ரியாசிஸ் மாதிரி இருக்குது, சாக்லேட் சிஸ்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுமே அப்நார்மலாக ஏதாவது டீவியேஷன் இருக்குதாங்கிறத பார்க்கணும். பீரியட்ஸ் வந்து மாதக்கணக்கில் வராமல் இருக்கா, இல்லை மாதத்தில் 2 தடவை வருதா, இது எல்லாமே அப்நார்மல். ஸோ இந்த மாதிரியான டீவியேஷன்ஸ் தான் காமனாக இந்த காலத்து பிள்ளைங்கிட்ட பார்க்குறோம். ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப அவங்க அவசியம் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ஒப்பீனியன் எடுக்கணும். மேம் இப்போ வந்து நீங்கள் இந்த விஷயத்த பேசும்போது எனக்கு என்ன டவுட் அப்படின்னு சொன்னாமல் மேம் இப்போ வந்து 1 monthக்கு ஒன்ஸ் பீரியட் அப்படிங்கிறது தட்ஸ் ஃபைன் மேம். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 2 தடவை பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுமே வந்து அப்நார்மல்னு சொன்னீங்க. இன்னொன்று வந்து ஒரு சிலருக்கு வந்து 30 daysல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 days வந்து பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கும் மேம்? இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ளீட் ஆகுறாங்கன்னா இட் குட் பி எண்டோமெட்ரைட்டிஸ், அதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லாட்டி எண்டோமெட்ரியம் வந்து சரியான பிரேக் டவுன் ஆகாமல், சரியான பில்டப் ஆகாமல், அதாவது ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வீக்கான எண்டோமெட்ரியத்துக்கு வந்து என்ன காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இன்ஃபெக்ஷனால் அப்படி ஆகுதா, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அப்படி ஆகுதான்னு பார்க்கணும். இன்னும் சில சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஃபைப்ராய்டு, பாலிப்புன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனட்டாமிக்கல் இஷ்யூஸ் இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி காரணங்கள் காமனாக இருக்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிட்டாலே இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். கண்டிப்பாக இது பார்க்குற உமன் எல்லாருக்குமே வந்து அவங்களோட லைஃப்பில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் 9 முதல் திரையரங்குகளில். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது.